எதுக்கு மூடுறா? எங்களுக்காக திறந்து விட்டது. நாங்கள் 6 மணிக்கு சாப்பிடுவோம், 5 மணிக்கு சாப்பிடுவோம், நினச்ச நேரம் சாப்பிடுவோம். இது பொண்டாட்டிக்கு மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம். இதில் தலையிடக்கூடாது, உரிமை கிடையாது. அவரை மூடி பார்க்கட்டும், நாங்கள் பார்க்குறோம். இந்த தமிழ்நாடை நாங்கள் பார்க்குறோம். ஓட்டு கூட போட மாட்டோம். அப்புறம் இவர் ஏன் இப்படி கொந்தளிக்கிறார்? டாஸ்மாக் கடையை மூடிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று நாம் யதார்த்தமாக கேட்ட ஒற்றை வார்த்தைக்குத்தான் இத்தனை ஆதங்கம். நம்மின் ஒற்றை கேள்விக்கு வந்து விழுந்த இந்த எதிர்ப்பும் வெறுப்பும் ஒரு தனி மனிதனின் உணர்வு என்று மட்டும் எண்ணுவதற்கு இல்லை. தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான குடிமகன்களின் ஆதங்க குரலின் அடையாளமும் இதுதான். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடிக்கிறான், துயரத்தில் இருந்தாலும் குடிக்கிறான், எதுவுமே இல்லை என்றாலும் குடிக்கிறான். ஆம், மது சமூகத்தில் ஏற்படுத்தும் பல பிரச்சனைகளின் மைய புள்ளியாகி வருவதுதான் இத்தனைக்கும் காரணம். தமிழகத்தில் உள்ள 7 கோடி மக்களில் சராசரியாக நாளொன்றுக்கு 70 லட்சம் பேர் மது அருந்துவதாக கூறுகிறது புள்ளி விவரம். இவர்களில் 60 லட்சத்திற்கும் அதிகமானோர் அன்றாடம் மது அருந்தியே தீர வேண்டும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக உள்ளனர். மதுவின் தாக்கம் நாளுக்கு நாள் இப்படி அதிகரித்து செல்வதற்கு காரணம் குடியிருக்கிறோன்னா ரீசன் ஒரு பொழுதுபோக்கு குடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ லவ் போனீங்கன்னா ஒருத்தரை லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ லவ் பண்ணுறவங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ண மாட்டேனாங்க, 10 பேரை பார்க்குறாங்க. அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து என வியாபித்து இருக்கும் மதுபான கடைகள் தான் என்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளின் எண்ணிக்கை 6000ஐயும் தாண்டுகிறது. இதில் 36,000 பேர் பணியாற்றுகின்றனர். 41 கிடங்குகளின் மூலம் இருப்பு வைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்ல, தமிழக அரசிற்கு எந்த துறையிலும் கிடைக்காத வருமானத்தை அள்ளி கொடுக்கும் கற்பக விருட்சமாகவும் அட்சய பாத்திரமாகவும் இது திகழ்கிறது. 2012 மற்றும் 2013 ஆண்டில் மட்டும் மதுவினால் 21,680 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைத்துள்ளது. 2003 அரசு நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்ய ஆரம்பித்த போது விற்பனை கிட்டத்தட்ட 6,800 கோடியிலிருந்து 10,000 கோடிக்குள் தான் இருந்தது. இன்று 25,000 கோடி விற்பனை எட்டி இருக்கிறது. நாளொன்றுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 70 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது என்றால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு மது அருந்துகிறார்கள். இதில் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் கடைகளுக்கு விரும்பிய சரக்கு கேட்கும்போது அந்த சரக்கை கொடுக்கலன்னா அவங்களுடைய கோபங்கள் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மீது நேரடியாக திணிக்கப்படுகிறது. மது அருந்துவதற்கு முன்பாக சாதாரணமாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மது அருந்திய பிறகு அவர்களுடைய தாக்கம் எல்லையற்று இருக்கிறது. அவர்களுடைய கோபங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் இதை தாங்கக்கூடிய அளவுக்கு பணியாளர்கள் மீது தான் அந்த நேரடியான தாக்குதல் நடைபெறுகிறது. பல இடங்களில் இந்த கோப தாக்குதல் அடிதடிகளாகவும் பாட்டில் எடுத்து பணியாளர்கள் மீது தாக்குதலாகவும் நடைபெற்றிருக்கிறது. உயிரிழப்பு சம்பவங்கள் கூட ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு வாடிக்கையாளர் கேட்டவுடன் சரக்கு கிடைக்கவில்லை என்று கொடுக்கவில்லை, அடுத்தவருக்கு கொடுத்து விட்டார் என்ற கோபத்தில் வீச்செறிவாலை எடுத்து கையை வெட்டினார். அவர் உடனடியாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சேர்த்து அவருடைய கை துண்டிக்கப்பட வேண்டியது காப்பாற்றப்பட்டது. இப்படி எல்லையற்ற கோபங்களை தாங்கக்கூடிய சூழ்நிலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60 பெட்டி லிக்கரும் பீர் ஒரு 60 பெட்டி 120 பெட்டி விற்கும். இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3 lakhs, இந்த கடை 3 lakhs 3.5 lakhs கூட விற்கும். சொல்லுங்க, சனி ஞாயிறுனா 4 லட்ச ரூபா வரைக்கும் விற்கும். அரசுக்கு டாஸ்மாக் கடைகள் ஒரு வகையில் பொருளாதார ரீதியிலான பலமாக இருந்தாலும் மது விலக்கு வேண்டும் என்று தமிழகத்தில் எதிர்ப்பு குரல்கள் எழாமல் இல்லை. கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டுள்ளது, கள்ள மது சந்தைகள் தடுக்கப்பட்டுள்ளன, மது மாஃபியாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. மது கொள்கை பற்றி அரசு சொல்லும் நியாயங்கள் தான் இவை. இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 47 போதைப் பொருட்களை அரசு தடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஒரு அரசால் தடுக்கப்பட வேண்டிய போதைப் பொருட்களை
அரசே அங்கீகரித்து அதை விற்பனை செய்வது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்பது காந்தியவாதிகளின் கருத்தாக உள்ளது. ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனே மது விற்பனை செய்யக்கூடியவனாக, மது தயாரிக்க மது ஆலைகளை நடத்துபவனாக இருக்கின்ற போது அந்த நாட்டினுடைய எதிர்காலம், அந்த மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? மிக மிக வேதனையாக அது இருக்கும். அதற்கு உதாரணம் நம்முடைய தமிழ்நாடு. எனவே அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு, எப்படி கடந்த காலங்களில் தமிழ்நாடு மது அற்ற மாநிலமாக இருந்ததோ அதை போல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு உருப்படும். இல்லையெனில் மகாத்மா காந்தி அவர்கள் கனவு கண்ட இந்திய சுதந்திரம் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அன்று மக்கள் ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள், இன்று மதுவுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். ஏன் மது இல்லாத மாநிலங்கள் நம் நாட்டில் இல்லையா என்ற கேள்வி அனைத்து தரப்பிலும் இல்லாமல் இல்லை. ஏன் இல்லை? நம் தேசத்தந்தை காந்தி பிறந்த மாநிலமான குஜராத்திலும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரத்திலும் மது தடை செய்யப்பட்டு தண்டனைக்குரியதாக கருதப்பட்டு வருகிறது. மது என்பது மனிதனை மனிதத்தன்மையிலிருந்து விலங்குத்தன்மைக்கு மாற்றுகிறது. அவனது ஆன்ம பலத்தை முற்றாக நிலைகுலையச் செய்கிறது. அவனை சார்ந்துள்ளோரையும் கொடும் துயரத்திற்கு கொண்டு செல்கிறது. எனவே மது இல்லாத மனித சமுதாயம் சுதந்திர இந்தியாவின் இலக்காக இருக்க வேண்டும் என்று காந்தி கூறுகிறார். இப்படி மது அல்லாத தேசத்தை கனவு கண்டு அதற்காக கொள்கையுடனும் வாழ்ந்த இந்த காந்தி தேசம் இன்று பிராந்தி தேசமாக மாறிவிட்டதற்கான அடையாளங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்து விட்டன. கடையை வந்து நீங்கள் மூடுனீங்கன்னா பெரிய லெவலில் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அங்கே காய்ச்ச ஆரம்பிப்பாங்க, ஏகப்பட்ட பேர் குடிப்பாங்க. நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் எல்லாம் நிறையா பேர் பார்க்குறாங்க. ஆனால் வந்து 100%ல 80% குடிக்கிற ஆள் இருக்காங்க. குடிச்சிட்டு சொல்லலாம், குடிக்கிற நிப்பாட்டுன்னு நினச்சா நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் முடியாது. ஏன்னா அவங்க வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூடுனாலும் ஏதோ ஒரு பக்கம் எங்கே கிடைக்குதோ நாங்கள் அதை தேடி போவோம். அப்படி கிடைக்கலாட்டியும் கூட எங்கேயா பிளாக்ல கிடைக்குதா இல்லாட்டி வேறு எங்கேயா கிடைக்குதா அதை தேடி வந்து போகிற மாதிரி இருக்குது. அரசாங்கம் கடையை மூடுனா எல்லாரும் குடிக்க மாட்டோம். அரசாங்கம் கடையை மூட சொல்லுங்கள். யாரும் குடிக்கிறது மதுக்கோசம் வந்து யாரும் இது கிடையாது. அரசாங்க கடை மூட சொல்லுங்கள். அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கோசம் வந்து பிழைக்கிறதுக்கோசம் அவங்க கடையை திறந்து வச்சுன்னு மற்றவங்க உயிரை வாங்குறாங்க. பட் வந்து இது வந்து மூடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நடக்கலாம். போனால் இதுக்கு போலீஸ் இது தேவையில்லை. இது டாஸ்மார்க்குங்கிறது தேவையே கிடையாது. பட்ட சாராயம் காசு இருக்குது, இல்லை சைடில் விடுறது, நெக்ஸ்ட்டு இதுவில் பண்ணுறது, அந்த மாதிரி எதனா ஒன்று போதை ஐட்டங்க வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொதுமக்கள் வாங்கி தான் சாப்பிடுவோம். போய் தேடி தான் போக முடியும். கஷ்டப்படுறோம். நாலாம் வருமானம் வந்தால் தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கணும். அந்த நாலாம் வருமானத்தில் வந்து பாதி அமௌண்ட் போட்டுருவோம், பாதி அமௌண்ட் எடுத்து வச்சுக்குவோம். நாங்கள் வீட்டுக்கும் கொடுப்போம், போதியும் சாப்பிடுவோம். எங்களால் சாப்பிட்டா தான் எங்களுக்கு தூக்கமே வரும். இல்லைன்னா கை கால் நடுவுது, கை கால் கொச்சில் எல்லாம் வந்துடுது. சார் அங்கங்கே பிளாக்கில் ஓடுது. 70 ரூபா சரக்கு, 120 ரூபா, 150 ரூபா, புரியுதா? இருந்தாலும் நாங்கள் கூலி தூக்குறோம், கஷ்டப்படுறோம், குடி ஓணும், போய் வாங்கி குடிச்சுன்னு தாங்கிறோம். அங்கங்கே ஓடு. எல்லோரும் காவல்துறை இது சாட்சி. வேற வேணாம். இந்த ஒரு பாட்டில் வாங்குறல இது 3 ரூபா கேட்குற எக்ஸ்ட்ரா. இந்த வாட்டர் வாங்குறல 5 ரூபா கேட்குறான் ஒரு வாட்டரு, 1.5 ரூபா வாட்டரு. வேற என்ன வேணாம்? டெல்மி. மூடிட்டாலும் தமிழ்நாட்டில் வந்து சரக்கு ஓடாது இருக்கவே இருக்காது. பட்டாசாராயம் கேள்விப்படுவியா? அதுவாது ஓடும். இல்லை அன்றாங்களா கஞ்சா, அதுவும் ஓடும். வேற என்ன வேணும்? அவன் வீட்டில் காசு ஆரம்பிச்சிருவான். அது நடக்காது. எந்த நாட்டிலும் அது நடக்கவே நடக்காது. ஒருவன் குடிமகன், அத்தனை பேர் குடிமகனா? சொல்லுங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முடியவில்லையா? செல்வேன் ஆந்திரா, இல்லை என்றால் கேரளா, அங்கே பாண்டிச்சேரி, அங்கே இன்று வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அருள் விடுவேன். மதுன்றது ஒரு வந்து 3 நாள் தெரியாது, ஓப்பன் பண்ணால் முடியாது. அது 3 நாள் முடியாது. ஓப்பனாக சொல்கிறான்ல வேலைக்கு ஆகுது. அது வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். அது வந்து
நீங்கள் வந்து கம்மியாக ரேட்டில் பண்ணிட்டீங்கன்னா இல்லைன்னா மொத்தமாக சீல் பண்ணிடலாம். எல்லாத்துலையும் பழகியாச்சு. ஆமாம், எல்லோரும் பழகியாச்சு. ஆமாம், பழகியாச்சு. என்ன ஆகுது அப்போ வந்து அவன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஸ்டாப் பண்ணிட்டே அப்படின்னா வீடு காய்ச்ச ஆரம்பிச்சிருவான். இளைஞரை காய்ச்சுவான், சிறு வயது பசங்க காய்ச்சுவான். இப்போ கொஞ்சம் இருக்கு ப்ளீஸ். இப்போ சின்ன பசங்க, நான் என்னுடைய பேரனை எடுத்துக்க, சின்ன பசங்க நேற்று காலேஜ் போயிட்டு வந்தோடனே அவன் நைட்டு வர்ற, ஏன்டா இப்படி வர்ற அப்படின்னா சும்மா பீர் ஷர்ட் பார்த்தேன். அவர்கள் பாட்டு தாத்தங்க சொல்ல பீர் ஷர்ட் பார்த்தேன், பீர் இல்லை கலைக்கு அடிச்சிருக்கிறான். பீர் ஷர்ட் பார்த்தேன். இதெல்லாம் மாணவர்களை பழக்குவதே இந்த அரசாங்கம் தான், வேற யாரும் கிடையாது. நீ கொண்டு வந்து தப்பு, வேண்டானா வேண்டாம், அதுக்கு நிதி ஒதுக்குறா வாங்கிக்கோ, காசு ஒதுக்குறா வாங்கிக்கோ, அதை வச்சுட்டு போவேன். ஆனால் குடிச்சு எல்லாரும் குடிச்சு பழகிட்டாங்க. எல்லாருமே நாடே குடிசவர் ஆகுது. குடிச்சா அமைதியா போகணும். அட்டி நொறுக்கு போயிட்டு வா. குடிப்பேன் நான், என்ன அம்பா இருக்கு, குடிப்பேன். மது அருந்துவதை பலர் எதிர்த்து வரும் நிலையில் ஒரு சாரார் மதுவை ஒழுக்க ரீதியானதாக பார்க்க வேண்டுமே தவிர முற்றிலுமாக தவறு, குற்றம் என்று கூறிவிட முடியாது என்கின்றனர். அதற்கு அவர்கள் சொல்லும் கருத்து சற்று வித்தியாசமானதாகவே உள்ளது. உலகம் தோன்றிய காலம் முதல் மனித சமூகத்தின் பழக்கங்களில் ஒன்றாக மது இருந்து வந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிகம், கிரேக்க நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் என எல்லா நாகரிகங்களிலும் மக்களின் வாழ்வியலில் கலந்ததுதான் மது என்ற கருத்தும் உள்ளது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்த போது பணப்பயிர் உற்பத்தி செய்வதற்காக கரும்பு வந்து பெரிய அளவுக்கு செய்தார்கள். தேயிலை பொருட்களை கொண்டு வந்தார்கள், காஃபி பொருட்களை கொண்டு வந்தார்கள். அதுபோக மது ஆலைகளை உருவாக்கி சீமை சரக்கை கொண்டு வந்து இந்தியாவில் விற்பனை செய்தார்கள். அதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். அது வந்து மது என்பது விற்பனைக்கான ஒரு பொருள், மது என்பது வருமானத்திற்கான ஒரு பொருள், ஒரு சுரண்டலுக்கான ஒரு பொருளாக மாறியது என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்தில். அவர்கள் இங்கிலாந்து ராணிக்கு வேணுங்கிற பணத்தை பல்வேறு விதங்களில் சுரண்டி கொண்டு போகும்போது இந்த சாராயத்தையும் இந்தியாவில் சீமை சாராயத்தையும் கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்க வந்து டாக்ஸ் எடுத்து, எக்ஸைஸ் எடுத்து, அது மூலமாக வருமானத்தை ஈட்டி கொண்டிருந்தார்கள். அதுதான் தவறான விஷயம். அன்றைக்கு தான் நமக்கு வந்து மது என்பது ஒரு சாதாரண ஒரு சமூகத்தோட ஒரு பழக்கமாக இல்லாமல் அது சுரண்டலுக்கான ஒரு பிரச்சனையாக மாறியது என்பது ஆங்கிலேயர் காலத்தில் தான். அதையே இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மாநில அரசுகளும் தொடர்ந்து கொண்டு அந்த ஆங்கிலேயர் செய்த சுரண்டலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதில் வந்து உலகமயமாக்கப்பட்ட சந்தையில் இன்றைக்கு வெளிநாட்டு சரக்குகள்லாம் வந்திருக்கின்றன. இந்தியாவில் உள்ள சாராய ஆலைகளும் வந்து இதை வந்து ஒரு வருமானத்திற்கான விஷயமாக பார்க்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா போன்று இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதுதான் மிக பெரிய ஒரு பயங்கரவாதமாக இன்றைக்கு பார்க்க வேண்டும். மதுவுக்கு எதிர்ப்பு, ஆதரவு என்ற இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் இதோ இங்கே சில குடிமகன்கள் தங்களை மறந்து மதுவில் மயங்கும் நிலையை பாருங்கள். குடிபோதையால் ஒட்டுமொத்த சமுதாயமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவை சர்வசாதாரணமாகிவிட்டன. குடியால் அழிந்த குடும்பங்கள் எத்தனையோ உள்ளன. குடித்துவிட்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு தற்கொலை செய்யப்பட்டவர்கள் 2040 பேர். இந்த 2040 பேருமே மது குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மது குடித்துவிட்டு கொலை செய்திருக்கிறார்கள், மது குடித்துவிட்டு திருடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சாவுகளுக்கெல்லாம் காரணமாக அமைவது மது என்பது அது நிச்சயமாக நாம் உணர முடிகிறது. மது உணர்வூட்டும் பொருள் அல்ல, உணர்வை, உடலை அழிக்கும் ஒரு நச்சுப் பொருள். மது அருந்துவதால் சுதந்திர உணர்வு தோன்றுவதாகவும் அதிக சக்தி கிடைப்பதாகவும் பலர் நினைக்கின்றனர். இளமை பருவத்தில் மதுவால் அதிக பாதிப்பு ஏற்படுவதில்லை என்றாலும் பிற்காலத்தில் மதுவினால் ஏற்படும் பாதிப்புகள் ஏராளம்.
மது நேரடியாக இரத்தத்தில் கலந்து விடுவதால் சிறிது நேரம் உற்சாகம் அளிக்கிறது. ஆனால் நாளடைவில் எல்லா நோய்களையும் கொடுத்து நம்மை சிறிது சிறிதாக அழிக்கிறது என்பது நம்மில் பலருக்கு தெரிவதே இல்லை. மதுவுக்கு அடிமை என்பது உடல் ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, மன ரீதியான, சமூக ரீதியான பிரச்சனையும் கூட. எனவே இவர்களை மதுவின் மோகத்தில் இருந்து மீட்க உளவியல் ரீதியாகவும் அணுக வேண்டியது அவசியம். குடிக்கும்போது நமக்கு வந்து பதட்டம் அதிகமாகுது. பதட்டம் அதிகமாச்சுன்னா பயமும் ஞாபக மறதியும் அதிகமாகும். ஸோ ஒருத்தவங்க அந்த யோசனைகள் இருக்காது, என்ன பண்ணுறோன்றதே தெரியாது, ஆனால் பண்ணியிருப்பாங்க. நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க தான் பண்ணாங்களான்னு. இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கு ஆளாவாங்க. ஸோ இந்த குழப்பங்கள் ரொம்ப அதிகபட்சமாக போகும்போது எல்லாரும் வந்து தன்னை ஒதுக்குறாங்களேன்றதை அவங்க ஃபீல் பண்ணும்போது எதுக்கு வாழணும், சூசைட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் தானே என்னை வந்து ஒதுக்குச்சு, நான் என்ன பண்ணால் இவங்களுக்கு என்ன, இவங்க ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்ற அந்த சுயநலத்தினால யார் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்கள கொலை பண்ணிடலாம் அப்படின்னும் தோணும். ஸோ டெஃபினட்டாக வந்து குடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயம் எல்லாத்தையும் எடுத்துரும். பொறுமை இருக்காது, அடுத்தவங்களுடைய வழி புரியாது, நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டான்னு யோசிச்சுட்டு டிசிஷன் எடுக்கணும் இல்லையா, அது வராது. டக்கு டக்குன்னு அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய தப்புக்கு அவங்க தான் பொறுப்புன்றதே அவங்க உணர மாட்டாங்க. யார் யாரையோ குறை சொல்லுவாங்க, அந்த பொண்ணு தான் என்னை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போனா அதனால தான் நான் குடிக்கிறேன், எனக்கு இந்த சார் வந்து மார்க் கம்மியாக போட்டார் அதனால தான் குடிக்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய இவங்க தான் அதுக்கு காரணன்றதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ மனதளவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஐசோலேட் ஆகுறாங்க, விலகி போகிறாங்க. அது தனிமைப்படுத்தப்படும் போது சூசைட் நோக்கியோ இல்லை ஏதாவது ஒரு தப்பு, கொலைகளோ இல்லை பாலியல் வன்முறைகளோ இந்த மாதிரி நடக்கும். அண்ட் இன்னொன்று 4 பேர் ஒன்றா சேரும்போது குடிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. குடிகாரர்கள் எப்பவும் ஒருத்தவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ தப்புன்னு ஒன்று நடக்குதுன்னா ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க, இல்லை வேணாம் தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. யார் என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஓகே பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கன்ஃபர்மிட்டி வந்துடும். அதனால் குடியினால் அவங்களே இழந்துடுறாங்க. ஒரு மனிதன் அவனுடைய அறிவையும் அவனுடைய மனநிலையையும் இழந்துடுறான். ஏழை கூலி தொழிலாளர்கள், கடின உழைப்பாளர்கள், கவலைப்படுகிறவர்கள், நிம்மதி இழந்தவர்கள் ஆகியவர்களே அதிகம் மது அருந்துவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சந்தோஷத்திற்காக குடிக்க ஆரம்பித்தவர்கள் பிறகு மதுவிற்கு அடிமையாகி விடுவதோடு குடும்பத்தையும் துயரத்தில் ஆழ்த்தி விடுகின்றனர். குடினால குடி கெடுதுன்றதுனால ஆம்பளைங்க வந்து கொஞ்சம் குடியை கட்டுமானப்படுத்தினாங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்போ வந்து படிக்க வைக்கணுன்ற கனவு நிறைய பேருக்கு இருக்குது. அதை செய்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் நம்மளுக்கு காசு வேணும். அந்த காசு கிடைக்காததுனால இவங்க முக்கால்வாசி இப்படியே குடிச்சிட்டாங்கன்னா பாதி குடும்பங்க அழியுது. அது ஏன்னா நாங்களாம் கண்ணாலேயே பார்த்துருக்கோம். ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியல, பொண்டாட்டிங்க வீட்டு வேலைக்கு செஞ்சு போய் அது பொழைச்சா கூட அதை வச்சு ஆம்பளைங்க அதை பயன்படுத்தி நான் ஏன் உனக்கு தரணுன்றதுனால அவங்க குடியில் தான் இருக்காங்க, அவங்க பொண்டாட்டி புள்ளியை அவங்க மறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் தான் கண்ணுங்க அர்த்தமாக பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கணும், இப்படி போங்க அப்படி பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைங்க போகிறதையும் கண்டுக்க மாட்டாங்க. அது எங்கே சுற்றுது, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது அதுவும் கிடையாது. அதுங்க எல்லா பழக்கமும் வச்சுக்குது. கஞ்சா அடிக்கிறதுலேருந்து, சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து, குடிக்கிறதுலேருந்து, எல்லாம் பொண்ணுங்க கூட சுற்றுறதுலேருந்து எல்லா பழக்கமும் வச்சுனுக்குது. அது தாய் தாப்பனும் கட்டுத்திட்டு இல்லாத இருக்குதுங்க. ஒரு வீட்டில் தான் நம்ம பிள்ளைங்களை காலாம்னா ஆதங்கத்தில் ஐயோ இன்னொரு வரைக்கும் காணாமன்னு தேடின்னு கிடக்குதுங்க. இதுதான் உண்மை இங்கே நடக்கிறது. குடியாலன்னா வந்து சம்பாதிக்கிறது வந்து நீ ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி சம்பாதிக்கிற, 100 ரூபா கொண்டாந்து குடிச்சு 400 ரூபா கொண்டு காட்டுக்கடலில் கொடுத்துட்டு வந்தால் குடும்பம் எப்படி வளங்க? குடி புத்தியில் தான் குடும்பம் அழிஞ்சு போகுது. அப்புறம் எங்கே கொடுக்குறாங்க? எங்களுக்கு சாப்பாடு கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம்? குடிக்கிற 100 ரூபாயில் நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? சாப்பாடு செய்ய முடியுமா? 1 கிலோ அரிசி 60 ரூபாய் விற்குது. அது 40 ரூபாயில் மீதி என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. கொலை மற்றும் தற்கொலை செய்பவர்களில் அதிகமானோர் மது அருந்தியவர்களே. வீடுகளில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளுக்கும் மதுக்கடைகளில் ஏற்படும் கலகங்களுக்கும் மதுவே காரணம். நாட்டில் ஏற்படும் குற்றங்கள் 90% மது அருந்தும் போது ஏற்படும் குற்றங்களே என கண்டறியப்பட்டுள்ளது. காலையிலே பிளாக்ல கொடுத்துறாங்க சார். காலையில் வேலைக்கு போறவங்கள முதல்ல சரக்கு கொடுத்தே கெடுத்துறாங்க சார். வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க, வீட்டு பக்கத்துலேயே வைக்கிறாங்க, பெண் கடைக்கிட்ட வச்சுட்டு விற்கிறாங்க. காந்தி ஜெயந்தினால கடையை மூட மாட்டேங்கிறாங்க. நீங்களே எப்படி ஊந்திருக்கான் மண்டி ஒரு ரத்தம் ஊற்றின்னு இருக்காம. இது குடி முக்கால்வாசி இது குடியால் தான் இனிமேல் வருத்து. குடி இல்லைன்னா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே சண்டை குடியால் சண்டை தான் முக்கால்வாசி சண்டை இருக்கும். இந்த குடியல்னா சண்டை எதுவும் நடக்காமல் இருக்கும், எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, ஏரியாவும் சந்தோஷமாக இருக்கும். இனி எப்போதும் மதுவை தொடுவதில்லை என ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் சத்தியம் செய்யும் வார்த்தை போல மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கோபமும் அதைத் தொடர்ந்து அழுகையும் உடனே வெடிச்சிரிப்பும் சிறிதும் வெட்கமின்றி வெளிப்படுத்துவது தனக்காகவோ அல்லது குடிவெறியால் மற்றவர்களுக்கு விளையும் தொல்லைகளுக்காகவோ சிறிதும் கவலைப்படாமல் இருப்பது, இதுவே இவர்களின் இழிநிலை.
எளிதில் திருத்த முடியாத உலகப் பிரச்சனையாக மாறி மனிதனை மெல்ல மெல்ல குடிக்கும் மதுவை ஒழிக்க குடிநோயாளிகள் காலத்தை, மதுவால் ஏற்படும் கோலத்தை ஒரு கணம் நினைத்து பார்த்து மன உறுதியோடு முயற்சி செய்தால் இந்நோயிலிருந்து மீள முடியும். அதற்கு முன் ஒரு நிமிடம் இவரின் குரலை கேளுங்கள். நீ மூடுற, நான் திறக்கிறேன், நீ இதெல்லாம் எதுக்காக பேசணும்? குடிச்சு பழகிடு சார். நான் குடிக்கல சார், தூக்கு போட்டு செத்து போயிடுவேன். நமக்கு கை கால் நட்டுங்குது, இப்போவே ஆடுது. நான் என்ன செய்ய முடியும்? நான் காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கே பீடி வச்சு வைக்கும் போது இப்படிங்கிற, தீப்பெட்டி உரைக்கும் போது இப்படிங்கிற, என்ன செய்ய? கொஞ்சம் உள்ள போனா ரைட் ஆட்டில் அப்படிங்கிற. பழக்கி போட்டீங்களே, இந்த மாதிரி பழக்கிட்டீங்களே, எங்களை எல்லாம் வளர்த்து போட்டீங்களே, அரசாங்கம் வளர்த்துக்கிட்டீங்களே.